ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்க பரமானந்தமே. எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமான இயேசு கிறிஸ்து மகத்துவமாய் உயிரோடு எழும்பியதற்காக முக்கியமாக உம்மை போற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தமது சாவால் சாவை அழித்தொழிந்தார். தமது உயிர்த்தெழுதலால் எங்களுக்கு ஜீவனை தந்தருளினார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த உலகத்திலே நீர் கடந்து வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து அகில உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்காக ஈன குருசிலே மரித்து, ஆண்டவரே சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த திருநாளை இன்றைக்கு பண்டிகையாக நாங்கள் உலகமெங்கும் ஆசரிக்கக்கூடிய பாக்கியம் அவர் உயிர்த்தெழுந்தார். நாங்கள் இதற்கு சாட்சிகளாய் இருக்கின்றோம். அந்த அனுபவத்தை இப்பண்டிகையின் வாயிலாக ஆண்டவர் எங்களுக்கு நீர் தருகிறேன். இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை நிமித்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். குறைகள் குற்றங்களை கர்த்தர் நீர் மன்னியும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்காக ஆரம்பமாக எல்லாரும் இணைந்து நாம் எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே என்ற பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 178வது பாடல். இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன், விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற, விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்துள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம்
உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் பரிந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதனின் எதிர்பார்ப்பு அதிகம். அதில் சில ஏமாற்றங்களை, சில ஜெயத்தை கொடுப்பதை அறிகின்றோம். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஜெயத்தையும் மேலான ஆசீர்வாதத்தையும் தருகிறது. அந்த மேலான ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்புடன் இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம்,
கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் உபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அடிவரும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்தசேனம் உள்ளவன் என்றும் விருத்தசேனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி வாக்கியம் மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வானத்திலிருந்த கல்லை வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை நிச்சயா பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் 2 பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வாரிசுக்கு வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மருத்துவர் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் கூட தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானம் அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக குடன்குளம் சேகர திருச்சபையின் மக்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மில் பெருகுவதாக. கிறிஸ்து இயேசு தாமே உங்களையும் என்னையும் முன்னடத்தி வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த கடினமான காலங்களை இம்மட்டும் நாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகின்றார். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் நமது ஆலயத்தில் நான் சந்திப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பெருக பண்ணுவாராக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. செய்திக்கு ஆயத்தமாக பண்டிகை என்று சொன்னால் நமக்கு 3 வாலிபர் கீதம், அதை ஒரு சில கவிகளை நம்ம பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளை ஆசரிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து பாடுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கர்த்தர் சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி
போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் கூட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. உயிர் தெழுந்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுவது பண்டிகை. சமீபத்திலே இந்த கொரோனா தொற்று வியாதிகளின் மத்தியிலே அமெரிக்க அதிபர் ஒரு வார்த்தை சொன்னார். ஈஸ்டர் பண்டிகை அன்று கண்டிப்பாக அமெரிக்காவில் ஆலயங்களில் ஆராதனை நடக்கும் என்று சொன்னார். அமெரிக்காவின் ஆலயங்களிலே ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை நடக்கும். ஆனால் இன்று ஒருவேளை அது நடைபெறாத சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு கருத்து அப்படி என்றால்,
உலகமெங்கும் இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. இக்கட்டான காலகட்டத்தில் எந்த விதத்திலே நாம் பண்டிகையை ஆசரிக்க முடியும்? நம்மிடத்திலே உள்ள ஒரு பெரிய கேள்வி, எப்படி நான் இந்த பண்டிகையை ஆசரிக்க, எப்படி நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த போகிறேன்? நம்மிலே பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளின் செய்தியாக இந்த இக்கட்டு காலத்தில் இப்பண்டிகையை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 3ஆம் தரம் அவர் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். முதன்மை சீடன், இயேசுவோடு நெருக்கமானவன், மறுரூபத்தின் அனுபவம் அவனிடத்திலே உண்டு, ஒலிவமலையின் அனுபவம் அவனிடத்திலே உண்டு, கெத்சமனேயின் அனுபவம் அவனிடத்திலே உண்டு. முதன்மை சீடன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் மறுதளித்த ஒரு சூழல். ஆண்டவர் அவன் பேரில் சொன்னார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால் 15 முதல் 19 வசனங்கள் வரை உள்ள பகுதியை நாம் வாசித்து பார்த்தால், ஆண்டவர் அவனிடத்திலே சொன்ன வார்த்தை, உன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அதனால்தான் அவனுடைய பெயரை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி அமைத்தார். அவனுடைய பெயரை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி அமைத்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருந்த அவனுக்கு அன்பு தணிந்து போயிற்று. அன்பு தணிந்து போயிற்று. சமீபத்திலே ஒரு நபர் ஒரு சம்பவத்தை ஒரு கதையாக சொன்னதை நான் கேட்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மனிதர் ஜப்பான் தேசத்துக்கு பிரயாணம் மேற்கொள்ளுகின்றார். ஏர்போர்ட்ல நடக்கின்ற சம்பவம். அவர் பிரயாணப்படுகின்ற அந்த வேளையில அவர் பிரயாணம் பண்ணுகின்ற அந்த விமானத்தின் மனிதரோடு கூட, ஊழியரோடு கூட அவர் பிரச்சனை பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் அந்த மனிதன், அந்த பணியாளர் எந்த விதமான ஒரு சினமும் அடையாமல் சிரித்து கொண்டே அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டு வந்தார். கடைசி வரைக்கும் அந்த பயணி அவரிடத்தில் சண்டை போடுவதை நிறுத்தவில்லை. ஆனாலும் இந்த பணியாளர் முகத்தை மலர்ச்சியோடு வைத்து கொண்டு இருந்தார். இதை மூன்றாவது ஒரு நபர் பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே இருந்தார். எல்லாம் முடிந்தது. அந்த பயணியும் அவர் தனக்கு உள்ள விமானத்துக்கு ஏறுவதற்காக சென்று விட்டார். அப்பொழுது அந்த மூன்றாவது நபர் இந்த பணியாளரிடம் வந்து கேட்டாராம், என்னப்பா
உன்னிடத்திலே சண்டை போட்டு கொண்டிருந்தாரே, நீ ஒன்றுமே சொல்லவில்லையே, இயல்பாக சிரித்து கொண்டே இருந்தாயே, என்ன அவருக்கு நீ ஒன்றும் செய்யவில்லையா அப்படின்ட்டு கேட்டார். அந்த பணியாளர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் எதற்கு அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லை. அவர் ஜப்பானுக்கு போகிறாரு, அவருடைய உடைமைகள் அனைத்தும் அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். இதுதான் இன்றைய உலகம். மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வெளிக்காட்டுகின்ற உலகம். அன்பு தனிந்து செல்லுகின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் எப்படி இந்த பண்டிகையை வெளிப்படுத்த வேண்டும்? பேதுருவினிடத்திலே அதுதான் இருந்தது. அவனால் அன்பை அவன் வெளிக்காட்டினான், அதை உள்ளாக அவன் சொல்ல முடியவில்லை. ஆண்டவரிடத்திலே மறுதலித்து போனான். அப்படியானால் நாம் எப்படி இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும்? அன்பை புதுப்பித்து கொண்டாட வேண்டும். அன்பை புதுப்பித்து கொண்டாட வேண்டும். இயேசுவினுடைய மரணம் அவரது அழைப்பிலும் நம்பிக்கையிலும் தளர்வை ஏற்படுத்தியது. பேதுருவுக்கு தளர்வை ஏற்படுத்தியது. கடைசியில் என்ன செய்தான்? வசனம் சொல்லுகிறது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான் என்கின்ற வசனம் சொல்லப்படுகின்றது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் செய்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனிடத்தில் அன்பு கூறுகின்றார். அவன் மறுபடியும் தன்னுடைய தொழிலுக்கு கடந்து செல்லுகின்றான். தொழிலை பார்ப்பதற்கு கடந்து செல்கிறான். மற்ற சீசர்களை அழைத்து செல்லுகின்றான். ஆனால் இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அவனிடத்திலே அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தி 3 தரம் கேட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கின்றார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படியானால் இந்த பண்டிகை அன்பை புதுப்பித்து வெளிப்படுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்க வேண்டும். இந்த கஷ்டமான காலங்கள் ஆனாலும் இது நிமித்தமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நன்மை என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் நாம் நமது வீட்டில் உள்ளவர்களை மிகுந்த அக்கறையோடு பார்க்க உதவி செய்ய முடிகிறது. அவர்களோடு கூட நிறைய நேரம் செலவழிக்க முடிந்தது. அன்பை புதுப்பித்துக் கொள்ள முடிந்தது. இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அதன் காரணமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடத்தில் உள்ள ஏழைகளை நாம் பராமரிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உதவி செய்தார். ஆடம்பரம்தான் பண்டிகையா? இல்லை, அன்பை வெளிக்காட்டுவதும் பண்டிகை தான். அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த பண்டிகை நாளை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் முதலிலே அன்பை புதுப்பித்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இரண்டாவதாக எப்படி இந்த கஷ்டமான காலங்களிலே பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும்? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பவுல் கொலோசு சபைக்கு எழுதின வார்த்தை. மேலே சொல்லி இருக்கிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்படியானால் இப்பண்டிகையை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? புதிய மனிதனாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். நாம் புதிய மனுஷனாக மாறி இப்பண்டிகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன செய்கிறார்? விரும்புகின்றார். திருச்சபைக்கு உள்ள மற்றொரு பெயர் உயிர்த்தெழுந்த சமூகம் என்று திருச்சபைக்கு மற்றொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ரிசரக்டட் கம்யூனிட்டி, உயிர்த்தெழுந்த சமூகம். அப்படியானால் நமது எண்ணம், நமது சிந்தனை, நம் எதிர்பார்ப்பு, நம் செயல்பாடு அனைத்தும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு ஒரு புதிய ஒரு மனுஷனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். புதிய மனுஷனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஏற்கனவே இந்த எடுத்துக்காட்டை நான் பல நேரங்களிலே உங்களிடத்திலே நான் சொல்லி இருப்பேன். ஆனாலும் இந்த நேரத்திற்கு இது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அகஸ்டின் என்ற மனிதன், பேச்சு கலையிலே பேராசிரியர், தன்னுடைய பால்க்கையிலே, தன்னுடைய தொடக்க காலத்திலே, வாலிப காலத்திலே பலவிதமான பாவத்துக்கு உட்பட்டு இருந்தார். பாவத்துக்கு உட்பட்டு இருந்தார். சிறு வயதிலே தவறான பாதையை கடைபிடித்தார். தவறான உறவு கொண்டார். அந்த உறவு நிமித்தமாக அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. இப்படி பாவங்கள் பெருகிக்கொண்டே நின்றது. ஆனால் அவருடைய தாயார் அவருக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். இப்படி ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே மன கசப்பு அடைந்து பாரப்பட்டு நண்பனுடைய தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு இருந்தாராம். என்ன செய்வது? அப்பொழுது ஒரு சத்தம் அவரிடத்திலே கேட்டது. எடுத்து நீ வாசி, எடுத்து நீ வாசி என்கின்ற சத்தம் அவரிடத்திலே தொனித்து கொண்டே இருந்தது. பக்கத்திலே வேத புத்தகம் வைத்திருந்தார். எதை எடுத்து வாசிக்க சொன்னது? ரோமருக்கு எழுதின கடிதம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசி என்கின்ற ஒரு சத்தம் அவரிடத்திலே தொனித்தது. என்ன? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம் என்கின்ற வார்த்தை அவர் வாசித்தார். மனம் திரும்பினார், புதிய மனுஷனாக மாறினார். கடைசியிலே அவர் செயின்ட் அகஸ்டினாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அந்த அளவுக்கு புதிய மனுஷனாக அவர் வாழ்ந்தார். இதுதான் ஆண்டவர் இப்பண்டிகை நாளை ஆசரிக்கும் விதம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? விரும்புகின்றார். பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு இதே போல மற்றொரு கடிதத்தையும் அவர் என்ன செய்கிறார்? எழுதுகின்றார். அவர் சொல்லுகிற வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட சமூகம் பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும்? புதிய மனிதனாக மாற்றமடைந்து இப்பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். புதிய மனுஷனாக மாற்றமடைந்து நாம் கொண்டாட வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? அதிகமாக விரும்புகின்றார், அதிகமாக விரும்புகின்றார். நம்முடைய திருநெல்வேலி, வட திருநெல்வேலியிலே ஊழியம் செய்த உபதேசியார், மரியான் உபதேசியார், திருவேங்கடத்திலிருந்து சிவகாசிக்கு போகிற வழியிலே
வெம்பக்கோட்டை என்கின்ற பகுதிக்கு போற வழியிலே ஒரு அழகான கிராமம் குளக்கட்டா குறிச்சி. நம்முடைய ஆலயம் இருக்கிறது, நம்முடைய பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அந்த இடத்துல தான் அவர் என்ன செய்கிறார்? பணி செய்தார். நல்ல ஒரு பணி. மற்றொரு இடம் பனையடிப்பட்டி என்கின்ற கிராமத்திலும் அவர் ஊழியம் செய்தார். பனையடிப்பட்டி என்கின்ற கிராமத்திலும் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். வட திருநெல்வேலி பகுதியிலே ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்த காலத்தில் அவருக்கும் சபை உறுப்பினருக்கும் வாக்குவாதம், மனஸ்தாபம். அப்பொழுது எல்லாம் குருவானவர் நற்கருணை கொடுப்பது, வருவது மாதத்திலே ஒரு நாள் என்று இருக்கும். எப்போவாது வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஊழியர்கள் குறைவு, சபைகள் அதிகம், நிறைய சேகரங்கள் பிரிக்கப்படவில்லை. இப்பொழுது இருக்கிற நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கிற சங்கரன் கோவில் சேகரத்துக்கு உட்பட்ட பகுதி தான் நான் சொல்லுகின்ற பகுதி. ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 10 வருடங்களுக்கு முன்பதாக அந்த சங்கரன் கோவில் சேகரத்தில் 25-27 சபைகள் உண்டு. இன்றைக்கு அது நிறைய சேகரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோவில், நகரம், சுப்புலாபுரம், சத்திரப்பட்டி, திருவேங்கடம் என்று பல சேகரங்களாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் ஆலயத்திற்கு குருவானவர் வந்து திருவிருந்து தருவார்கள் என்று சொல்லி அங்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சபை மூப்பர் அந்த திருவிருந்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? மனஸ்தாபத்தோடு கூட இருக்கின்றார். ஒரு பக்கம் இந்த மரியான உபதேசியாருக்கு உள்ளத்திலே வேதனை. இனி குருவானவர் எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. அதற்குள்ளாக நானாவது அல்லது இந்த சபை மூப்பராவது இந்த உலகத்திலிருந்து இல்லாவிட்டால் ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்கு கடந்து செல்லாதே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றார். புதிய மனிதனாக என்ன செய்கிறார்? அந்த உபதேசியார் மாறினார். வாக்குவாதம், மனஸ்தாபம் உள்ளத்தில் என்ன செய்கிறார்? புதிய ஒரு ஆவியை அவர் தரித்து கொண்டு அந்த சபை மூப்பருடைய வீட்டுக்கு முன்பதாக இருந்து பாடலை பாடினார். அந்த பாடல்தான் கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. எனது பாட்டி ஒரு கீர்த்தனை புத்தகத்தை எனக்காக பரிசளித்திருக்கிறார்கள். 1950ஆம் ஆண்டில் உள்ளது. அந்த கீர்த்தனை புத்தகத்திலே இப்பொழுது இல்லாத ஒரு கவி அதில் இருக்கிறது. அதை இப்பொழுது நான் பாட விரும்புகின்றேன். ஆபேலின் ரத்தம் அல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வல்ல சிந்துண்ட தயை நான் என்ன சொல்ல, கோபம் இல்லாமல் உன் மாப்பாவும் தீர்ந்திட கூறி பிதாவின் முன் ஏறின இரத்தமே கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இதோ நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவருட்சாதனம். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, புதிய மனுஷனாக இதை நாம் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலிலே அன்பை என்ன செய்ய வேண்டும்? புதுப்பித்து இப்பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இரண்டாவதாக புதிய மனுஷனாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பண்டிகையை என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம்
8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். யார் இவர்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியம் செய்த பெண்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியம் செய்த பெண்கள் அறிவிக்க ஓடினார்கள். அப்படியானால் இந்த பண்டிகையை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? இயேசு உங்களுக்காக உயிர் தெழுந்தார், இந்த உலகத்திற்காக அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் பிறருக்கு அறிவித்து இப்பண்டிகையை என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். அதற்கு இந்த நாட்கள் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். எம்மாவுக்கு பயணப்பட்ட சீடர்கள் ஓடினார்கள். கலிலேயாவுக்கு என்ன செய்கிறார்கள்? ஓடினார்கள். ஏன்? அதை என்ன செய்ய வேண்டும்? உயிர் தெழுந்தார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விரைந்து ஓடினார்கள். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? விரைந்து சென்று மற்றவர்களுக்கு அறிவித்து இப்பண்டிகை நாளை என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய ஊமைகளை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கின்றார். அவை அனைத்தும் மையப்படுத்துகிற காரியம் என்ன? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்லி அறிவிக்க வேண்டும், அந்த சந்தோஷத்தை சொல்லி அறிவித்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 15:6 வசனத்தை வாசித்து பார்த்தால் அதிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தவன். அவன் என்ன செய்கிறான்? சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான்? சந்தோஷப்பட்டான். அடுத்ததாக 9ஆம் வசனம், அதிலே 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அந்த பெண் அதை என்ன செய்கிறாள்? தேடி கண்டுபிடிக்கிறாள். வீட்டில் எங்க விழுந்தது? தேடி கண்டுபிடிக்கின்றாள். கண்டுபிடித்து பக்கத்தில் சொல்லுகிறாள். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளை அழைத்து, அயல் வீட்டுக்காரிகளை அழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன், என்னோடு கூட என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னாள். 9ஆம் வசனம் அங்கு சொல்லப்படுகிறது, காணாமல் போன வெள்ளிக்காசு. சொல்லுகிறாள், தேடி கண்டுபிடித்தவன், அயல் வீட்டுக்காரிகள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாள்? சந்தோஷப்படுகிறாள். அது மட்டுமல்ல, அடுத்ததாக அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வாக்கியம் என்ன? காணாமற் போன மகன் காணப்பட்டான், கொழுத்த கன்றை அடிக்கின்றான், சந்தோஷப்படுகிறான். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அறிவித்து இப்பண்டிகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். அன்னைக்கு தமஸ்கு பட்டணத்தில் நேர் தெருவில் சந்திக்கப்பட்ட பவுலும் கூட அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை அறிவிக்க கடந்து செல்கிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே 9:20 வசனம் சொல்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்கிறான்? ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி ஆலயத்தில் என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணினான். அன்பானவர்களே, இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி சொல்ல வந்த மிஷனரிகள் தாங்கள் அடைந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க? நம்மை தேடி வந்தாங்க. பாவம், அறியாமை, இருள், இதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது? விடுதலை அடைய முடிந்தது. அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அறிவித்து இப்பண்டிகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். 3 காரியங்கள். 1, அன்பை புதுப்பிக்க வேண்டும். 2வது, நாம் புதிய மனுஷனாக மாறி இப்பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 3வது, மற்றவர்களுக்கு அறிவித்து இப்பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்படி இந்த உயிர் தெழுந்த திருநாளை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் ஆசரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை அர்ப்பணிக்கணுமாக நாம் அனைவரும் இணைந்து யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஜெபம் செய்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்வோம். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நம் இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லுகின்ற வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய தேவனாகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்தால் நீதிமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நீர் பரிசுத்த 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீர்
பிதாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜனிகள் துணிக்கீழை பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல, ஆனாலும் தேவரை எப்பொழுது இரக்கம் செய்ய ரச்சனுடைய மாறாதாண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவு சுத்தமாகி அவரது விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலிகளையும் காணிக்கைகளையும் பரிகாரங்களையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படியே நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்து இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல் வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டி கொள்ளுகிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பாட பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைகூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த நிலைகள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. எங்களுக்காக இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழும்பின எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பண்டிகை நாளை ஆண்டவரே எங்கள் இல்லங்களிலிருந்து நாங்கள் ஆசரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. எப்படி நாங்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், இக்கட்டான காலங்களிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும்,
ஆண்டவரே, புதிய மனிதனாக நாங்கள் மாறி பண்டிகை ஆசரிக்க வேண்டும், பிறருக்கு அறிவித்து பண்டிகை ஆசரிக்க வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவமாக இருக்கிறது. அதை எங்கள் அனுபவமாக்கிக் கொள்ள உதவி செய்யும். அப்போஸ்தலர்களுடைய அனுபவமாக இருக்கிறது, எங்கள் அனுபவமாக ஆண்டவரே இருப்பதற்கு நீர் உதவி செய்யும். உலகமெங்கும் ஆண்டவரே இந்த நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பல மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் மாற்றும். பசி, பஞ்சம், பட்டினி இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற அன்றாடம் கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் போசியும் பண்டிகையின் ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவர் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த நோயினுடைய ஆண்டவரே தீவிரம் உலகம் முழுவதும் குறைந்து எல்லா மக்களும் சமாதானத்தோடு இரட்சகரை ஆண்டவரே தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களாக நிற்கிற பிள்ளைகள், செவிலியர்களாக நிற்கிறவர்கள், காவலர்களாக நிற்கிறவர்கள், சுகாதார பணியாளர்களாக நிற்கிறவர்கள், இன்னும் பல நிலைகளிலே உதவி செய்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும், நடத்தும் ஐயா. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பஞ்சம், பசி, பட்டினி எதுவும் வராமல் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய வல்லமை எங்களை வழி நடத்தட்டும் ஐயா. இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென்.